ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி ஆடி 18க்கான வீடு க்ளீன் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பெட்ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒட்டடை குச்சி வச்சு ஒட்டடை லேசாக இருக்குது, அதை அப்படி எடுத்து விட்டுட்டு இந்த டியூப்லைட் பக்கத்தில் இதில் எல்லாம் டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தான் வீடு நல்லா க்ளீனாக இருக்கும், டஸ்ட் இல்லாமல். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா, நாங்கள் குடி வரும்போது ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடுகளே இல்லை, 1-2 வீடு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடு வந்துருச்சு, சுற்றியுமே 4 பக்கமே புது புது வீடு கட்டிகிட்டே இருக்காங்க. அதனால் நிறைய டஸ்ட்டு வீட்டுக்கு வருது. அதுவும் இப்போ ஆடி மாதம் இல்லைங்களா, அதில் சொல்லவே வேணாம். ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ டஸ்ட்டு உள்ளே வருது. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது வீட்டில். நம்மளோட நிறைய டைம் இதுலேயே வேஸ்ட் ஆகுது. நிறைய க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏதேன்னு ஒரு க்ளீனிங் ஒர்க்கு டெய்லி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிரித்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் பேர்டனாக இல்லாமல் இருக்கும். நமக்கும் இடுப்பு வலி, முதுகு இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும். அப்போது நான் கொஞ்சம் நிறைய நாள் ஹெவியான ஒர்க்கெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா பேக் பெயின் வந்துடும். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பிரித்து தான் செஞ்சுக்குவேன். டெய்லியும் ஒரு இடம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ ஆடி 18, ஆடி வெள்ளி, இதெல்லாம் அமாவாசை இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதனால் அதுக்கு முன்னாடியே வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்துக்கான வீடு க்ளீனிங் ஒர்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம் பெட்ரூமே இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஃபேனையும் தொடச்சி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வீடு கட்டி குடி வந்தபோது பெட்ரூமுக்கு மட்டும்தான் நெட்டு போட்டோம், மஸ்கிட்டோ நெட்டு. கொசு நிறையா இருந்துச்சு அதனால். அப்புறமா மீதி இருக்கிற ஏரியாவுக்கெல்லாம் போட்டோம். கடைசியாக கிச்சன் ஸ்டோர் ரூமுக்கு போட்டோம். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் நெட்டு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பிரித்து 4 தடவையாக போட்டோம். அடுத்து ஜன்னலுக்கு ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது 2 தட்டி இருக்கிற ஜன்னல். இந்த ஜன்னலை ஃபஸ்ட்டு ஒட்டடை அடித்து விட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைடு 4 தட்டி ஜன்னல் இருக்குது, அதையும் ஒட்டடை அடித்து விட்டுருவேன். இந்த 4 தட்டி ஜன்னலில் இருக்கிற நெட்டை கழட்டிட்டு போய் வெளியில் வச்சுருக்கிறேன். ப்ரஷ் வச்சு அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். அதையும் ஒட்டடை அடித்து முடிச்சாச்சு. இப்போ அந்த கலட்டி வச்ச நெட்டை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. சும்மா நம்ம தண்ணியில் போட்டு கழுவணும் அப்படின்னா இது எஸ்எஸ் நெட்டு துரு பிடிக்கும், வேஸ்ட் ஆகும். அதனால் இயர்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனா போதும். நான் இப்போ தான் இந்த முறை தான் இயர்லி ஒன்ஸ் கழுவலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் நான் 3 months ஒன்ஸு நெட்டெல்லாம் கழட்டி கழுவிடுவேன். அடுத்து ஸ்டடி ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சுக்கலாம். இதில் 2 சைடும் கப்போர்டு போட்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்போ இடம் இல்லை அப்படிங்கிறதுனால 2 சைடும் கப்போர்டு தேவைப்பட்டுச்சு, அதனால் போட்டிருக்கோம். ரூமில் பார்த்திங்கன்னா ஜன்னல் ரொம்ப திறந்து வைக்க மாட்டோம், அதனால் பல்லி நிறைய குடி இருக்குங்க. இந்த சந்துலெல்லாம் பாருங்கள், நிறைய பள்ளியோட வேலை இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். ரொம்ப ஒட்டடை இல்லை, லைட்டாக தான் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் நான் எல்லாம் ஒட்டடை அடிச்சிருவேன் வீடு ஃபுல்லாகவே. இந்த ரூம்லேயும் இந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேனை தொடச்சி விட்டுறேன். இந்த ரூமில் ஒரு ஃபேன் தான் இருக்குது, பெட்ரூமில் தான் 2 ஃபேன் இருக்குது. இந்த ஸ்டடி ரூமில் லாஃப்ட்டுக்கெல்லாம் கபோர்டு இப்போ தான் போட்டோம். கொஞ்சம் வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் செஞ்சோன்னு சொன்ன இல்லைங்களா, அப்போ தான் போட்டோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஓப்பனில் தான் இருந்தது, பயங்கரமாக டஸ்ட்டு வரும். இப்போ கபோர்ட் போட்ட வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, டஸ்ட்டு குறைஞ்சிருக்கு. இந்த ரூம் சின்ன ரூம் தான், 10க்கு 10 சைஸ் தான். இதில் 2 பக்கமும் கப்போர்டு இருக்குது, வார்ட்ரோப் மாதிரி இருக்குது. லாஃப்ட்டுக்கும் இப்போ தான் கப்போர்டு போட்டிருக்கிறோம், டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக போட்டாச்சு. இந்த சைடு தான் முருங்கை மரம், எலுமிச்சை மரம் அதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ எலுமிச்சை மரம் இல்லை, முருங்கை மரம் மட்டும்தான் இருக்குது. இந்த கொடிக்காய் செடியெல்லாம் போட்டிருக்கேன், புடலங்காய், பீக்கங்காய் செடியெல்லாம் அந்த முருங்கை மரத்து மேலே தான் ஏற்றி விட்டுருக்கேன். அது இங்கேருந்து பார்த்தா தெரியும். வீட்டில் 2 எலுமிச்சை மரம் இருந்துச்சு, 2மே தானாக முளைச்சது தான். இப்போ வீடு பாத்ரூம் கட்டணும் இல்லைங்களா புதுசாக, அப்போ அங்கேருந்து பெரிய எலுமிச்சை மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல தான் பாத்ரூம் கட்டியிருக்கிறோம். இன்னொரு எலுமிச்சை மரம் சின்னதாக ஒன்று முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் இருந்தது, அது தானாகவே காஞ்சி போச்சு கொஞ்ச நாளையில். இந்த வீடு கட்டும்போது அந்த வேஸ்டெல்லாம் அங்கே போட்டு வச்சுருந்தோம், மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதனால் ஹீட்டாக என்னன்னு தெரியல, செங்கல் இதெல்லாம் போட்டதில் சிமெண்ட்லாம் பட்டு அது அப்படியே காஞ்சி போயிடுச்சு. திரும்பவும் தளைஞ்சு வரும்னு நினச்சி தண்ணி விட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் இலையெல்லாம் கொட்டி போய் அப்படியே காஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒரு இடத்துல ஒரு குட்டி எலுமிச்சங்கன்று முளைச்சி தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு, அதை தான் வளர்த்துட்ருக்கேன். அது பெருசானதுக்கப்புறமா இங்கே எடுத்து வச்சுருவேன் முருங்கை மரத்து பக்கத்தில். இப்போ ஃபுல்லாக வாட்டர் அடித்து முடிச்சிட்டேன் ஜன்னலுக்கும், அது க்ளோஸ் பண்ணிடலாம். பள்ளி வராமல் இருக்க புதுசாக ஒரு டிப் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்னா, முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா, அது வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அது கூட ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் சேர்த்துட்டு துணியில் ஒரு மூட்டையாக கட்டி இந்த மாதிரி ஜன்னலில் தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா வராதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும்.
இப்போ வந்து நான் பெட்ரூமையும் ஸ்டடி ரூமையும் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஹால் க்ளீன் பண்ணுறதும் கிச்சன் க்ளீன் பண்ணுறதும் தனித்தனி வீடியோவாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜன்னல் அதிகமாக திறக்கிறதே இல்லை, அதனால் டஸ்ட் அதிகம் இல்லை. அதுக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு இங்கேயே அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நெட்டை தனியாக கழட்டி க்ளீன் பண்ணணும்னு இல்லை. நெட்டோட உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே அப்படியே நெட்டு மாட்டி இருக்கும்போதே க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டடி ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பெட்ரூமோட 6 தட்டி கழட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஜன்னலோட நெட்டை, அதை வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். உள்ளே வெளியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா சூப்பராக போயிடுது. தண்ணியில் போட்டு கழுவணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய டஸ்ட் இருந்துச்சுங்க பெட்ரூம் ஜன்னலில். போர்ட்டிகோவில் எடுத்து வச்சு தான் இதை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சோலகம் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.